அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் அவர்கள் எழுதிய இறுதிச் சொட்டு என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் கதைவனத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கதை பற்றிய கருத்துக்களை கீழே குறிப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். இறுதிச் சொட்டு சிறுகதை. பாத்ரூமில் நிர்மலா அடிவயிற்று தசைகளை சுருக்கி மூச்சடக்கி மூச்சை வெளியேற்றி மூத்திரச் சொட்டுகளை வெளியேற்றி கொண்டிருந்த வேளை குணசேகரன் காரை வெளியே இழுத்து சற்று பின்னகர்த்தி கேட்டுக்கு நேராக நிறுத்தி வாசலை பார்த்தான். பொறுமை இழந்தவனாய், அம்மா எங்கடா? சீட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டே கேட்டான். அம்மா பாத்ரூம் போயிருப்பாங்க என்றான் 6 வயது அருண். எனக்கு முன்னமே குளிச்சு கிளம்பிடுறா, எப்போ கிளம்புனாலும் கிளம்புற நேரத்தில் பாத்ரூம்லேயே இருக்கிறா என்று முணுமுணுத்தான். இறுதிச் சொட்டு இதுதான் என்று நிர்மலா திருப்தி அடைந்த போது குணசேகரன் ஹாரன் அடித்தான். பரபரப்பாய் அவயங்களை அலசி அப்பாடா என்று திருப்தி பெருமூச்சுடன் வெளியேறி கதவை மூடி சாவியை எடுத்துக்கொண்டு கேட்டு கதவையும் மூடினாள். குணசேகரன் தன்னையே குர்ரு என்று முறைத்து கொண்டிருப்பது தெரிந்ததும் அந்த பக்கம் திரும்பாமலே இயல்பாய் முகத்தை வைத்து கொண்டு காரின் பின்சீட்டில் ஏறி அமர்ந்தாள். குணசேகரன் காரை நகர்த்தியதும், அப்பா பாட்டு என்றான் அருண். அவனுக்கு பிடித்த பாடலை கேட்டபடியே தூங்கி போனான். அவன் தூங்கியதும் குணசேகரன் பாடலை மாற்ற இளையராஜாவின் குரலில் நான் தேடும் செவ்வந்தி பூவிது காற்றில் கலந்து மெய்மறக்கச் செய்தது. கொரோனா தொற்றுக்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து செங்கல்பட்டிலிருந்து சாத்தான்குளத்திற்கு நீண்ட கார் பயணம் இப்போதுதான். பயணம் இனிதாய் இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டாள் நிர்மலா. முன்னிரவு ஊருக்கு போவதை நினைத்து புரண்டு புரண்டு படுத்து சரியாக தூங்காததால் அதிகாலை குளித்து காரின் ஏசி குளிரில் தூக்கம் வரவே நிர்மலா அசந்து தூங்கி போய்விட்டாள். கார் கதவு மூடும் சத்தத்தில் தான் தூக்கம் கலைந்தாள் நிர்மலா. இவள் கண்களை மெல்ல திறந்து பார்த்தபோது சிறிது வெளிச்சம் வர ஆரம்பித்திருந்தது. சாலை ஓரம் கார் நிறுத்தப்பட்டிருந்தது. காரை விட்டு தள்ளி முதுகு காட்டி குணசேகரன் நிற்பது தெரிந்தது. ஸ்ப்ரே பாட்டிலில் இருந்து பீச்சிடும் நீர் போல சிறுநீர் பாய்வது பக்கவாட்டில் தெரிந்தது. முன் சீட்டை எட்டி பார்த்தான். அருண் நன்கு தூங்கி கொண்டிருந்தது அவளுக்கு திருப்தியாயிருந்தது. ச்சே, இந்த ஆண்களுக்குத்தான் எத்தனை சுயமரியாதை இல்லாத தனம், சுதந்திரம் என்று சுத்த அடாவடித்தனம். இதில் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், கிராமத்தான் நகரத்தான், மேல் ஜாதி கீழ் ஜாதி, எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால்தானே இவர்களில் ஒருவன் தனித்திருக்கும் பெண் வீட்டு கதவு முன் சிறுநீர் கழித்தான். ஊடகங்கள் ஊருக்கே போட்டு காட்டியதே. ஊருக்கு ஊர் மூத்திரச்சந்து இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். மனதிற்குள் புகைந்தாள். தன்னால் அவசரத்துக்கு இப்படி போக முடியுமா? மறைவிடம் வேண்டும், தண்ணீர் வேண்டும், கூச்சமின்மை வேண்டும், எத்தனை வேண்டும்கள். இதையெல்லாம் கண்டுக்காமல் மீறி போனால் அவளின் நடத்தை குறித்து விவாதிப்பார்கள். இது ஆண்களுக்கான உலகம் என்பது சரிதான். தன்னால் இப்படி நின்று கொண்டு போக முடியாதே. தொடை வழியே வலியக்கூடும். இல்லையெனில் காலில் சிறுநீர் தெரித்து எரிச்சலை ஏற்படுத்தும். உடல் உறுப்பு அமைந்திருக்கும் விதம் கூட சிறுநீர் தள்ளி விழும்படி ஆண்களுக்கு ஏதுவாகத்தானே இருக்கிறது. 5ஆம் வகுப்பு படிக்கும்போது உடன் படித்த மாணவர்கள் ஒன்றாய் நின்று கொண்டு யார் அழகாய் வட்டம் போடுவது என்று ஆட்டி ஆட்டி உற்சாகமாய் சிரித்து கொண்டு மூத்திரத்தில் வட்டம் வரைய இதை வேடிக்கை பார்த்த நிர்மலாவுக்குத்தான் அடியும் திட்டும் விழுந்தது. ஆனால் அந்த ஓவிய குஞ்சுகளுக்கு கொஞ்சம் குறைச்சல்தான். கண்டித்தவர் வாத்தியாராச்சே. பள்ளிக்கூடம்தான் இப்படி என்றால் வீட்டில் அதைவிட நிலைமை மோசம். தன்னை விட 2 வயது மூத்தவனான அண்ணன் அரவிந்த் நினைத்த இடத்தில் நின்று கொண்டே சிறுநீர் கழிப்பான். வீட்டின் பின்பக்கம் நிற்கும் மாமரம் அவனுக்கு பிடித்த இடம். மாமரத்தின் பருத்த அடித்தண்டில் மூத்திரத்தால் எண்கள் வரைவதை பலமுறை பார்த்திருக்கிறாள். 5 சரியா போட வரலையா ராசா என்று பாட்டி கொஞ்சுவதை பார்த்திருக்கிறாள். ஆனால் இவளை மட்டும் முன்பக்கமும் பின்பக்கமும் கவுனை இழுத்து விட்டுட்டு உட்காரு என்று பாட்டி சிடுசிடுப்பார்கள். அண்ணனை போல் தானும் நின்று கொண்டு போனால் என்ன என்று முயற்சி செய்ய அண்ணனை போல் அருவியாய் மேலெழுந்து கொட்டாமல் தண்ணீர் தொட்டியில் இருந்து கசியும் நீர் போல வழிந்தோடியது. பெருத்த ஏமாற்றத்தோடு அம்மாவிடம் அடிவாங்கியதான் மிச்சம். அண்ணனை மட்டும் அடிக்கலையே என்ற எண்ணம் எழுந்தது அந்த வயதில். வளர்ந்த பிறகு ஆண் பிள்ளைகளையும் சொல்லி வளர்க்கலாமே என்று கேள்வி எழுந்தது. நினைவலையில் இருந்து மீண்டு வெளியில் வந்தபோது
குணசேகரன் பேனட்டில் சாய்ந்து நின்று தண்ணீர் குடித்து கொண்டிருந்தான். அவுட்புட் இன்புட் எப்படி இவர்களுக்கு மட்டும் இயல்பாய் அமைந்து விடுகிறது? தேநீர் கடையில் நிறுத்தி உனக்கு டீ வேணுமா என்று கேட்க தெரிந்த மனுஷனால் ஏன் தான் சிறுநீர் கழிக்கும்போது உனக்கும் போகணுமா என்று கேட்க தோன்றவில்லை? யோசிக்கும்போது தன்னையும் மீறி பெருமூச்சு வந்தது. அவனுக்கு பிடித்தமான கோட்டல் வரும் வரை இவள் ஹோல்டு செய்ய வேண்டும். பள்ளியில் படிக்கும்போது வசதியான கணினி அறை கேன்டீன் இருந்ததை தவிர கழிப்பறையின் எண்ணிக்கை குறைவு. அந்த பக்கம் சென்றாலே குமட்டும். இதனாலேயே பெரும்பாலும் பள்ளி கழிப்பறையை பயன்படுத்தாமலேயே படித்து முடித்தாயிற்று. ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாதுதான். மூத்திரப்பை நிரம்பாமலே பார்த்து கொண்டால் தண்ணீரே குடிக்காமல் பகல் பொழுதை கழித்து இரவு வீடு வந்ததும் மொத்தமாய் நீர் அறிந்தினாலும் நீர்க்கடுப்பில் அவஸ்தைப்படுவது அன்றாட செயலாய் இருந்தது. சுருக்கென்ற வலியுடன் சொட்டு சொட்டாய் சிறுநீர் வெளியேறும்போது ஏற்படும் வேதனையை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. பெருவிரல் நகக்கண்களிலும் தொப்புளிலும் நல்லெண்ணெய் விடுவதும் வாளி தண்ணீருக்குள் பாதங்களை ஊற வைப்பதும் வலியான நாட்கள் அவை. பள்ளியில் தற்காப்பு கலை பற்றிய அறிமுக கூட்டம் முடிந்த அன்று தற்காப்பு பயிற்சி மாதிரி சிறுநீரை அடக்கவும் பயிற்சி கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று ஒருத்தி சொல்ல, நான் சொல்லித்தரேன் என்று அஞ்சலி முன் வந்தாள். கால் மேலே காலை போட்டு நேராக உட்காரணும். மூச்சையும் ஆசனவாய் பகுதியும் அதற்கு மேல் உள்ள பகுதியையும் உள்ளிழுத்து அப்புறம் மெதுவாக தளர்வாக்கி மீண்டும் இறுக்கமாய் உள்ளிழுத்து இப்படியே தொடர்ந்து செய்தால் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். இவள் சொல்லி முடிக்கவும் எல்லோரும் சிரித்து அண்டு ரவுண்ட்ஸ் வந்த உதவி தலைமை ஆசிரியரிடம் வசமாக மாட்டிக்கொண்டதும் மறக்க முடியாதது. பள்ளி நாட்களை நினைத்ததும் அவளை அறியாமல் மனம் இலகி லேசானது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ இளையராஜா தன் வசிய குரலில் இனம் புரியாத உணர்வுகளை தந்தார். நிர்மலாவிற்கு கொஞ்சம் அழுகை கூட வந்தது. முன்னிருக்கையை எட்டி பார்த்தாள். அருண் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். சாய்ந்திருந்த தலையை நேராக நிமிர்த்தினாள். பின் இருக்கையில் அழகாய் மடியில் படுத்து கால் நீட்டி தூங்கலாம் தான். அதில் அவனுக்கு விருப்பம் கிடையாது. அப்பாவை போல உடை அணிய வேண்டும். அப்பாவை போல் முன் சீட்டில் அமர்ந்து சீட் பெல்ட் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பாவை போல் பனியன் அணிய வேண்டும். அப்பாவை அப்படியே பின்பற்ற நினைக்கும் பையன். மொபைலில் நேரம் பார்த்தாள். இன்னும் காலை உணவிற்கு இல்லை குணசேகரனுக்கு பிடித்த ஹோட்டல் வர இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலாம். காலை உணவு எந்த சிற்றுண்டி கடையிலோ அங்குதான் சிறுநீரம் கழிக்க முடியும் என்று எழுந்த நினைவை தூர விளக்கினாள். நினைத்தால் போக வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறதே. 4 வருடங்களுக்கு முன்பு ஊர்கோயில் கொடையில் பூஜை முடிந்ததும் கொடுத்த பானாகரத்தின் மனமும் சுவையும் இன்னும் கொஞ்சம் என்று கேட்க 2 பட்டை நிறைய குடித்ததன் விளைவு ஊர் திரும்புகையில் பார்த்த பெட்ரோல் பங்கு தோறும் காரை நிறுத்தும்படி ஆயிற்று. குணசேகரன் இறங்காமல் இறுக்கமான முகத்துடன் இருந்தான். இப்படி போனால் எப்போ போய் ஊர் சேருவோம்? கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? டாய்லெட் வேறு சுத்தமாக இருக்காது, கர்மம் என்று திட்டினான். அடுத்து சிறுநீர் கழிக்க உந்துதல் ஏற்பட்ட போது எப்படி கேட்பது என்ற தயக்கத்தில் தவித்தபோது அவனாகவே சாலையின் ஓரத்தில் நிறுத்தி சற்று தள்ளி போய் நின்று சிறுநீர் கழிக்க துவங்கினான். இதுதான் சமயம் என காரிலிருந்து இறங்கி 2 கதவுகளையும் திறந்துவிட்டு நடுவில் நின்று கொண்டே பதட்டத்துடன் அவன் பார்த்துவிடக்கூடாதே என்று சிறுநீர் கழித்தபோது பின்னால் பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் காரின் பின்பக்கம் மோதுவது போல் மிக வேகமாய் நெருங்கி வந்து ஊ என்று உறக்க சிரித்தபடி கடந்து சென்றார்கள். ரொம்ப அவமானமாய் போய்விட்டது நிர்மலாவுக்கு. ஆத்திரம், கோபம், சுய பச்சாதாபம் கலந்து கண்களில் நீராய் முட்டி நின்றது. இந்த நினைவுக்கு பின் பயணம் என்றாலே முன்பு பள்ளிக்கு சென்றது போல் தண்ணீர் குடிக்காமலோ அல்லது மிக குறைந்த அளவு குடித்தோ சமாளித்து விடுவாள். அதனால் கஷ்டப்படுவாள். இது பற்றி நெருங்கிய தோழியிடம் பகிர்ந்தபோது தண்ணீர் குடிக்காதடி, திராட்சை சாப்பிடு, இதனால் தாகம் எடுக்காது, போகணும்னு தோணாது என்றாள். அதையே பின்பற்றவும் தொடங்கினாள். இன்றும் திராட்சை எடுத்து வைத்திருந்தாள். 2வது முறையாக காரை ஓரமாய் ஒதுக்கி நிறுத்தினான் குணசேகரன். காரின் குழுக்களில் நிர்மலாவும் அருணும் கண் விழித்தனர். அருண் நெளிந்ததும் என்னடா தம்பி, யூரின் போகணுமா என்று செல்லமாய் கன்னத்தை தடவ கண் விழித்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இங்கே போகாதீங்கப்பா, ஹோட்டலில் போய்க்கலாம், அம்மாவும் போகணும்ல என்று சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடி தூக்கத்தை தொடர குணசேகரன் மெல்ல காரை ஸ்டார்ட் செய்தான். பின் இருக்கையில் இருந்த நிர்மலா என் செல்ல குட்டி என்று மகனை மனதார முத்தமிட்டாள். கண்ணீர் துளிகள் கன்னத்தில் உருண்டோடின. நன்றி, வணக்கம்.